வணக்கம். என்னுடைய பெயர் வேலுசாமி, உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம். இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவிற்கு அதிக பிரதான தொழில் தென்னை மற்றும் பனை வாழை இருக்குது. இங்கே தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து இறக்கக்கூடிய கல்லுக்கு அரசாங்கம் 1986 தடை விதித்துள்ளது. இந்த இயற்கையாக வடியக்கூடிய பானம், நோய் பிணியை போக்கக்கூடிய மருந்து, அருமருந்தாக இருக்கக்கூடிய கல்லுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது. ஆகவே மனித உயிருக்கு உடலுக்கு நாட்டுக்கு கேடு விளைவிக்கூடிய மதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, பொதுமக்கள் ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு இருக்காங்க. இயற்கை பானத்துக்கு எந்த வழிவகையும் இல்லை. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு 1.5 கோடி பேர் இன்னைக்கு தென்னை மரம் பனை மரத்திலிருந்து வாழ்வாதாரம் முன்னேறும். தென்னை தொழிலாளர் 35 லட்சம் பேர் இன்னைக்கு வாழ்வாதாரம் மேம்படும். கல்லுக்கு தடை நீக்கணும். பிரதான கோரிக்கையா விவசாயிகள் சங்கம் பல கட்டமாக விவசாயிகளை வச்சு தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து கல் இறக்கிறதுக்காக விவசாயிகள் சங்கம் அரசுக்கு 40 ஆண்டு கால கோரிக்கையா இருக்குது. அந்த கலப்படம் என்று சொல்லி 1986 விதித்த தடையை உடனடியாக தமிழ்நாடு அரசு நியூஸ் தமிழ் நிகழ்ச்சியின் மூலமாக இதை எடுத்து சொல்லி இந்த விவசாயிகளுக்கு கல்லுக்கு தடையை நீக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை. அதற்கு அடுத்தா போல இன்னைக்கு எரிபொருளுக்கு தட்டுப்பாடு. இன்னைக்கு 16 கூட்டுறவு சர்க்கரை ஆலை, 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலை தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த ஆலையெல்லாம் இன்னைக்கு நலிவடைந்த நிலையில் இருக்குது. அந்த ஆலையை மீட்டெடுப்பதற்கு கரும்பிலிருந்து எத்தனால் தயாரிச்சா இன்னைக்கு ரோடுக்கு தார் ஊத்துறது இதெல்லாம் அது எரிபொருளாக எடுக்கலாம். அப்பேற்பட்ட எரிபொருளை நம்ம இந்தியாவில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அயல்நாட்டிலிருந்து நம்ம எரிபொருளை நம்ம வாங்குறது தவறு. அவை இதுக்கு மத்திய அரசு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு எரிபொருள் தயாரிக்க எத்தனால் எல்லா கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலும் பொதுத்துறை சர்க்கரை ஆலையும் பிரைவேட் ஆலையிலும் தயாரிச்சா விவசாயிகளுடைய வருமானம் ஏற்றம் பெறும். கரும்புக்கு ஒரு டன்னுக்கு இன்னைக்கு 10,000 ரூபா டன்னுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கு போராடக்கூடிய தேவை இல்லை. அப்போ இதுக்கு கரும்புல இருந்து எத்தனால் தயாரிக்க இந்த நிகழ்ச்சியின் மூலம் அரசுக்கு இந்த கோரிக்கை எடுத்து சென்று நீங்கள் வலியுறுத்த வேண்டும். அதுபோல் விவசாயிகள் அரசாங்கத்தை நாடி போகக்கூடாது. அரசாங்கம் தான் விவசாயிகளை நாடி வரணும். அந்த அளவுக்கு இருந்தால்தான் கிராமம் நகரமாகும். அப்படி வளர்ச்சிக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் அரசாங்கம் இனிமேல் விவசாயிகள் சந்தித்தால் மட்டும்தான் இன்னைக்கு விவசாயிகள் வாழ்வாதாரம் முன்னேறும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நியூஸ் தமிழ் 24/7 அவர்களுக்கு நாமக்கல் கிராம பகுதியில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களுக்கு ஏனென்றால் இந்த கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் மழை பெய்யுது, தொடர்ச்சியாக 2-3 வருஷம் காய்ச்சல் ஏற்படுவதனால நீண்டகால பயிர் தென்னை இது மாதிரி வேண்ட மரப்பயிர்கள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்படுகிறது. சொல்லப்போனால் மலைப்பகுதியான கிராமங்கள் பேலுக்குறிச்சி இது மாதிரி சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் மழை போயதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் முற்றிலும் அழிக்கப்படுகிறது. ஒரு 4-5 வருஷம் நல்லா இருக்கு, அப்புறமேலும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரிக்கெல்லாம் தண்ணி நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம். நீர் பாசனத்தினால நாமக்கல் மாவட்டம் தான் நம்ம முதலிடமா இருக்கு, அதிகமாக உற்பத்தி ஆகுது. இதுக்கு மரவழியிலிருந்து எத்தனால் தொழிற்சாலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துறோம். அந்த எத்தனால் தொழிற்சாலை இந்த பகுதியில் வந்தா உரிய விலை விவசாயிகளுடைய மரவழி கிடைக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையா இருக்குது. நமது நியூஸ் 24/7 மூலமாக எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி மற்றும் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வழிவகை செய்யணும். அது சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். அந்த கால்நடைகளுக்கு விவசாயம் மேற்கொண்டு நடத்துவாங்க. அதே மாதிரி அந்த செமன் கொடுக்குறாங்க ஆவிலிருந்து, அதை தரமான செமன் கொடுப்பது கிடையாது. ஈனோமிக்ஸ் செமனா இன்னைக்கு பஞ்சாப்ல ஒவ்வொரு கறவை மாடுகளும் 40 லிட்டர் கறக்குது. அவங்க இன்னும் அட்வான்ஸா போக தான் பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கறவைகள்லாம் 15 லிட்டரை தாண்டாது. ஏன்னா உற்பத்தி செலவு அதிகம். பால் அதிகமாக கறந்தா மட்டும்தான் உற்பத்தி செலவை சரி பண்ண முடியும். இதனால விவசாயி பால் இருந்து வெளியே போயிடுறாங்க. அதே மாதிரி அடுத்தபடியா நான் மரவழி பத்தி கொஞ்சம் சொல்லலாம் சொன்னாங்க. வர பாயிண்ட்டுக்கு மில் தொழிலதிபர்கள் எங்களுக்கு ரேட்டு தரதில்ல. அந்த 28 பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் தராங்க. இப்போ எனக்கு இப்போ இன்னைக்கு எல்லா விவசாயிகளும் அதிநவீன வீரிய ரக மரவழி உற்பத்தி பண்றோம். அதனால 31, 32 பாயிண்ட் வரைக்கும் போகுது. அது வேணா 28 பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் சொல்றேன். இதை விவசாய கூட்டத்தில் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். இது மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே எல்லா மாவட்டமும் கையெழுத்து போட்டாங்க, 28 பாயிண்ட் விலையை நிர்ணயம் பண்ணிட்டாங்க. ஏன் நாமக்கல் மாவட்டத்தில் மீண்டும் வர விவசாய கூட்டத்தொடரில் 28 பாயிண்ட்ல இருந்து என்ன உற்பத்தி பண்றாங்களோ
அந்த பாயிண்ட்டுக்கு விலையை கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு கம்மியான விற்கிற போது அந்த ஒரு பாயிண்ட் 250 ரூபானா 3 பாயிண்ட் வருது, 750 ரூபா ஒரு டன்னுக்கு எங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்போ ஒரு 15 டன்னுங்கும் போது எங்களுக்கு 10,000 ரூபா விவசாய முட்டுவலி செலவுக்கு எங்களுக்கு சரி ஈடு கொடுக்கும். இதனால வந்து அந்த என்ன உற்பத்தி செய்ய இது வந்து சேலம் சேகேஸ்வரர் வந்து அந்த மேடம் வந்துருந்தாங்க, சேர்மேன் மேடம், நாங்கள் அதிநவீன கருவி கொண்டு வந்துறோம். அது அதிநவீன கருவி வச்சு டெஸ்ட் போடுங்க. எங்களுக்கு வர பாயிண்ட்டுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் உண்மையாலுமே ஒரு நடவடிக்கை எடுக்கணும் வேண்டுகோள் வைக்கிறேங்க. நான் பரமத்திவேலூர் பகுதியிலிருந்து வரேன். எங்க பரமத்திவேலூர் பகுதியில் வெற்றிலை விவசாயம் ரொம்ப அதிக அளவில் நடக்குது. ரொம்ப வருஷமா வந்து இந்த வெற்றிலை விவசாயிகள் வந்து இந்த பகுதிக்கு ஒரு வெற்றிலை ஆராய்ச்சி நிலையம் வேணுங்கிறது ரொம்ப நாளா கோரிக்கை வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த அரசும் வந்து கோரிக்கை நிறைவேற்றல. வரக்கூடிய அரசுனாவது எங்க பகுதியில ஒரு வெற்றிலை ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டு வரணுங்கிறது எங்களோட கோரிக்கையா இருக்குங்கம்மா. அடுத்து வந்து இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாவே வந்து தர்பூசணி வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு சாகுபடி பண்றாங்க. இப்ப வெயில் காலம் இப்ப ரொம்ப அதிகமாவே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தர்பூசணி சாகுபடி பண்றதுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 1.25 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுது. இந்த அரசு வந்து 18,500 ரூபா மட்டும்தான் வந்து பயிர்க்கடனா கொடுக்குது. இந்த தொகையை வந்து உயர்த்தி வழங்கணுங்கிறது எங்களோட கோரிக்கைங்கம்மா. அடுத்தது நாமக்கல் மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய அளவுல பிலிக்கல்பாளையம் டு கொடுமுடி வரைக்கும் காவேரி ஆற்றுல ஒரு உயர்மட்ட பாலம் வேணுங்கிறது எங்க பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை, பரமத்திவேலூர் பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. இந்த பாலம் அமைஞ்சதுன்னா கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் விவசாயிகள் அதாவது வேளாண் பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்காகவும் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து உதவியா இருக்குங்கம்மா. நன்றி.